தாமிரபரணிக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் இடையே மிகுந்த ஒரு தொடர்பு இருக்குங்க. அதாவது தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு தேவதையை சமுத்திரராஜன் திருமணம் செய்து கொண்டப்புறமா தாமிரபரணி ஒரு நதியாக மாறியது. சமுத்திரராஜன் மிகவும் பலமுள்ள ஒரு சமுத்திரம். அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த கிளை தான் இந்த தாமிரபரணி நதி. வளம் மிகுந்து செழிப்போட இருக்கிற தாமிரபரணி நதியை கண்ட தேவர்கள் அனைவரும் சந்தோஷத்துல மகிழ்ச்சி வெள்ளத்துல இருந்தாங்களாம். தாமிரபரணி நதி பார்வதி தேவி கிட்ட நான் இதே போல எப்பொழுதும் செழித்து விளங்கணும்னு வரம் கேட்க பார்வதி தேவி அதே போலவே அருளிச்சாங்களாம். இப்போ முருகப்பெருமானுக்கும் தாமிரபரணி நதிக்கும் என்ன சம்பந்தங்கிறத பார்க்கலாங்க. அதாவது தாமிரபரணி நதி வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல தான் உதிச்சது. அதே போலதான் எம்பெருமான் முருகப்பெருமானின் நட்சத்திரமும் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தை அன்னைக்கு தாமிரபரணி ஆற்றில நம்ம குளிச்சு எழுந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் போகும், நோய் பிணிகள் அனைத்தும் போகும். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும்.